Okay, good afternoon, guys. The last topic that is left in 12th unit is official statistics. Okay, so statistics என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன நம்ம இன் காமன் பார்த்தீங்கன்னா கலெக்டிங் அண்ட் அனலைசிங் த டேட்டா. ஸோ ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து இட் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் நியூமரிக்கலாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து அது வந்து அதர் டேட்டாவாக இருக்கலாம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த டேட்டா வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸில் இருக்கும். அந்த டேட்டாவோட டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லையா. ஸோ அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே என்ன கலெக்ட் பண்ணுறாங்க, எந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ப்ரொவைட்ஸ் தி குவான்டிடேட்டிவ் ஆர் குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல் மேஜர் ஏரியாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் லைஃப்ஸ். ஓகே, ஒரு சிட்டிசனோட லைஃப்ஸை வந்து அது வந்து இட் மைட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் ஆர் சோஷியல் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் சிட்டிசன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி இந்த ஃபார்ம் ஆஃப் குவான்டிட்டியாகவும் இருக்கலாம், இல்லைனா குவாலிட்டி அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைலாகவும் இருக்கலாம், இல்லைனா குவான்டிட்டி, ஸோ அவங்க கன்சம்ஷன் இந்த குவான்டிட்டி ஃபார்ம்லேயும் இருக்கலாம். ஸோ அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா. ஸோ அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்னால் என்ன, இட் ப்ரொவைட்ஸ் த குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் ஆல் மேஜர் ஏரியாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் லைஃப்ஸ். ஓகே, ஒரு சிட்டிசனோட லைஃப்ஸில் இருக்க மேஜர் ஏரியாஸோட டேட்டா வந்து இட் மைட் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் குவாலிட்டி ஆர் குவான்டிட்டி. ஓகே, that is called as official statistics. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யார் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பப்ளிஷ்டு either by the government agencies or public bodies. Okay, so, public bodies such as international organizations. Okay, so official statistics நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. இட் ப்ரொவைட்ஸ் த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் யார் மேஜர் சிட்டிசன்ஸ் லைஃப்ஸ். ஓகே, மேஜர் ஏரியாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் லைஃப்ஸ். அண்ட் அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பப்ளிஷ்டு பை தி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். இட் மைட் பி எய்தர் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் official statistics. And the Ministry of Statistics and Program Implementation, MOSPI na enna, so Ministry of Statistics and Program Implementation, that is a full form for MOSPI. Okay, so இது எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is implemented in the year of 1999. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MOSPI எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் merging the statistics department of statistics and program implementation. ஓகே, ஸோ போத் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி ஃபார்ம் ஆனது தான் MOSPI, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். எந்த இயரில் வந்து இது இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஆஃப் 1999. ஓகே, அண்ட் இந்த மினிஸ்ட்ரி வந்து 2 விங்ஸ் இருக்குது. ஸோ 2 விங்ஸ் ஆஃப் இந்த மினிஸ்ட்ரி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் NSO and another one is NSO and another one is program implementation. Okay, so under NSO we have CSO and NSSO. Okay, let us discuss one by one in detail. Okay, and coming to NSO, so the statistics wing called the National Statistic Office. The statistic wing தான் வந்து என்ன சொல்கிறாங்க, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ். ஓகேவா, அதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி அது 2 டைப்ஸாக டிவைட் ஆகிருக்கு. தட் இஸ் CSO and NSSO. So CSO means Computer Center Organization and NSSO is National Sample Survey Office. Okay, ஸோ NSOனா ஃபுல் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. NSO டிவைடட் ஆன் 2 branches ஓட ஃபுல் ஃபார்மும் அதோட நேம்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் கம்மிங் டு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். So Central Statistical Office is one of the 2 wings of National Statistic Organization. So NSOக்கு வந்து 2 விங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் ஒன் ஆஃப் த விங் இஸ் CSO. ஓகே, இது வந்து இதோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, இந்த CSOட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இன்க்ளூட்ஸ் கம்பைலேஷன் ஆஃப் நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ். நம்ம என்டையர் கண்ட்ரியோட நேஷ்னல் அக்கௌண்ட்ஸை வந்து அது வந்து கம்பைல் பண்ணும். லைக் so all the national accounts will be under the control of CSO. Okay, and the conduct of national survey and industries and economic census, compilation of index of production as well. So these are all the few activities that is carried out by the Central Statistic Office. Okay, so இது வந்து யார் வந்து நடத்துகிறாங்க, like the head of CSO is the Director General
who is director general who is assisted by 5 additional director generals. Okay, இது டோட்டலாக வந்து ஒரு டைரக்டராலையும் அண்ட் 5 அடிஷ்னல் டைரக்டர்ஸாலையும் இது வந்து கண்ட்ரோல் லைக் தே ஆர் லுக்கிங் ஆஃப்டர் திஸ் சிஎஸ்ஓ. ஓகே, அண்ட் தே வில் பி கண்ட்ரோலிங் ஆல் த நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் டிவிஷன், சோஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிவிஷன், எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் division, training division, and the coordination publication division. So these are all the fields that are controlled by the CSO, and CSO is headed by one director general and assisted by 5 additional director generals. Okay, and coming to the next one, CSO is located, so in the office, main office enga locate irukku appdi pathina New Delhi la, so Sardar Patel Bhavan, and the street name is Parliament Street. Okay, the industrial statistic wing of CSO is located in Kolkata. Okay, industrial statistics wing எங்க இருக்கு, கோல்கட்டால இருக்கு. whereas this CSO, main CSO வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா it is located in the place New Delhi. Okay, and the computer center is also under the CSO is located in the RK Puram, New Delhi. ஓகே, நீங்கள் வந்து சிஎஸ்ஓ வந்து மெயின் ஆஃபீஸ் சிஎஸ்ஓ வந்து நியூ டெல்லியில் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் இன் த கோல்கட்டா. அண்ட் த கம்ப்யூட்டர் சென்டர் அண்டர் சிஎஸ்ஓ கீழே இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டர் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் இன் த ஆர்கே புரம், நியூ டெல்லி. ஓகே, ஸோ ட்ரை டு ரிமெம்பர் த பிளேசஸ் ஆஃப் வேர் தே ஹாவ் சிச்சுவேட்டட். ஓகே, அண்ட் கம்மிங் டு NSSO. NSSO மீன்ஸ் நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். ஓகே, it is known as National Sample Survey Office. இது நம்ம வந்து NSSO National Survey Office ன்னு கூட நம்ம சொல்லலாம். So the other name for NSSOE is National Sample Survey Office. Okay, it is an organization under the Ministry of Statistics of the Government of India. Okay, so Ministry of Statistics of Government of India. So இது கீழே வர ஒரு ஆர்கனைசேஷன் தான் NSSO. ஓகே, ஸோ இது வந்து எந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டக்ட்ஸ் ரெகுலர் சோஷியோ எக்கனாமிக் சர்வேஸ். ரெகுலராக நடக்கிற சோஷியோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை வந்து எப்பயுமே வந்து செக்அப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வெதர் ஆல் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோயிங் வெல் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும் திஸ் NSSO ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் ஆஃப் 1950. Okay, and again as I told you already, it has few subdivisions, that is SDRD, that is Survey Design Research Division, and Field Operation Division, that is FOD, and Data Processing Division DPD, and Coordination Publication Division CPD. Okay, so these are all the few divisions that comes under NSSO. So NSSO na adoda main activity enna, it regular enna conduct பண்ணும், socio economic services வந்து conduct பண்ணும். Okay, the other name for NSSO is National Sample Survey Office. Okay, you need to remember the main points மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, and the divisions also try to remember, and the full form also you need to remember perfectly. And the program implementation wing has 3 divisions. Okay, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். So NSSO என்னன்னு பார்த்தோம். So under NSSO we have seen CSO and NSSO. Okay, so program implementation நமக்கு 3 field இருக்கு. In that 20 point program, infrastructure monitoring and project monitoring, member of parliament, local area development scheme. Okay, so in the 3 wings மட்டும் இல்லாமல் we have an additional என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா National Statistical Commission created through a resolution of Government of India. Okay, so apart from these 3 wings we have National Statistical Commission that is created through resolution of Government of India. Okay, that is MOSPA. Okay, so this Indian Statistical Institute declared as an institute of national importance by Act of Parliament. So இந்த ஒரு Indian Statistical Institute இதை எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is declared as an institute of national importance by an Act of Parliament. Okay, go through this topic. Okay, if you have any doubts from the entire unit, okay, let me know. Thank you.